அன்பான சகோதரரே சகோதரியரே, இந்த மதிய வேளையில் நாம் ஒரு செவ குடும்பம் என்று நமக்காக ஒரு குடும்பம் ஒன்று அமைத்திருக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு மட்டுமே. ஆனால் இது ஒரு குடும்பம், செவ குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற நாம் பல்வேறு வகையிலே வேறுபடலாம். நம்முடைய ஆழ்த்தன்மையிலே வேறுபடலாம், நம்முடைய பொருளாதார நிலையிலே நாம் வேறுபடலாம். நாம் தனித்தனி குடும்பங்களிலிருந்து வருகின்றவர்கள், உறவு இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதரரை சகோதரியரே, இந்த ஆலயத்திலே இந்த சிலுவை பாதையிலே பங்கேற்க பெரிய வழி என்று ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். இங்கு நாம் எல்லோருமே சமம். மறைகளை ஆற்றுகின்றன, பங்கேற்கின்ற நீங்கள் எல்லோருமே சமம். நாம் எல்லோருமே அன்பான சகோதரரை சகோதரியரே திருப்பயணிகள், ஆண்டவர் இல்லம் நோக்கி பயணிக்கின்ற திருப்பயணிகள். நம்முடைய வாழ்வு என்றாலே அது ஆண்டவரை நோக்கி. புரித 2வது ஜான் பால் அழகாக சொல்லுவார், நீங்களும் நானும் யார் என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில் ஒன்றே உண்டு, எஸ்ஏ ஆத்து பாத்திரம், இறைவனை நோக்கிய நாம். சும் ஆத் பாத்திரம், இறைவனை நோக்கிய நாம். அன்பான சகோதரரே சகோதரியே, நம்முடைய ஆழ்த்தன்மை இந்த குடும்பத்திலே அது ஒன்று மட்டுமே. நாம் எல்லோருமே இறைவனது ஆலயத்தை நோக்கி, இறைவனது மலையை நோக்கி பயணிக்கின்ற மக்கள். ஆண்டவருடைய மகனுடைய சிலுவை பாதையிலும் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். அன்பான சகோதரரை சகோதரிகள், இந்த 1 மணி நேரம் நம்முடைய வாழ்வினுடைய எல்லைகளை மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இயேசு மரணத்திற்கு பிற்படப்படுகிறார். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பான சகோதரரே சகோதரியரே, யார் யாரை தீர்ப்பிடுவது? மத்தேயு தன்னுடைய நற்செய்தியிலே சொல்வார், மனுமகன் வான் தூதர் புடைசூட தன்னுடைய மாட்சியில் வரும்போது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அவரது வலப்பக்கம் உள்ளவரை நோக்கி, வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக என்பார். தன் இடப்பக்கம் உள்ளவர்களை நோக்கி, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்த இடம் உமதாகுக. மத்தேயு 25:31. யார் யாரை தீர்ப்பிடுவது? தங்களுடைய செயல்களின் கனம் தெரியாத மூட மனிதர்கள் அவர்கள். இயேசு தீர்ப்பிடப்பட்டது மனித அறியாமையிலிருந்து நடந்த செயல் மட்டுமல்ல, அன்பான சகோதரரை சகோதரிகளை, மாறாக
அவரவர் மனத்திலே ஒளிந்திருக்கின்ற வக்கிரமான குணம் அநியாயமாக செயல்பட ஒரு துணிவு இதிலிருந்து பிறந்த செயல்கூட. அது மட்டுமல்ல, எனதான் அநியாயமாக செயல்பட்டாலும் அதில் கூட ஒரு அடிப்படை நியாயம், பேசிக் ஜஸ்டிஸ் என்பது வேண்டாவா? இயற்கையான நியாயம், நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பது வேண்டாவா? மனத்தினுடைய வெறுப்பு என்ற ஒரே காரணத்திற்காக மக்களால் அன்பு செய்யப்பட்ட ஒருவரை அக்காலத்தினுடைய வழக்குமுறை சட்டங்களை மட்டும் மேற்கோள் காட்டி உண்மைகளை புறந்தள்ளிவிட்டு தற்காப்பு இல்லாத ஒரு மனிதனை அறிவிப்பு பலகையிலே எழுதப்பட்ட எழுத்துக்களை அளிப்பது போல் ஒழித்து கட்ட முடிவு செய்வது என்பது எந்த விதத்திலே நியாயம்? நியாயம் இல்லைதான். ஆனால் யாரிடம் முறையிடுவது? நியாயம் தர வேண்டிய நீதிபதிகளே அநீதி அரசுகளாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆக இயேசு வாய் திறக்கவில்லை. இயேசு பாடுபட்ட முதல் நிலையில் நம்முடைய மனம் நாடுகின்ற செய்தி என்ற ஒன்று உண்டு என்றால், அன்போட சகோதரரை சகோதரியரே, அது இதுதான். இயேசுவின் மௌனம். என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு, தெரியாதா? பொறுமை இழந்த நிலையில் பிலாத்து புலம்பினான். ஆனால் இயேசு பதில் தரவில்லை. என்ன மனிதனையாகிறார்? தன் பக்கம் நியாயம் இருந்தும் எல்லாம் தெரிந்திருந்தும் குற்றமில்லாத நிலையிருந்தும் பேச மறுக்கிறாரே. புரியாமல் பிலாத்து பிதற்றினார். இயேசுவினுடைய மௌனம், அன்பான சகோதரரை சகோதரியை, இந்த நேரத்திலே நமது மனதில் இயேசுவினுடைய மௌனம் என்பது தொடர்ந்து அழுத்தம் தரப்பட்ட போதும் அசையாத பதட்டம் இல்லாத மௌனம், அச்சுறுத்தப்பட்ட போதும் அடிபணியாத மௌனம். இயேசுவினுடைய மௌனம் நீ என்ன கேட்பது, நான் என்ன சொல்லுவது என்ற அடிப்படையில் வரும் அகங்கார மௌனம் அல்ல, வெறுப்பான மௌனம் அல்ல, பயமோ கவலையோ நிறைந்த மௌனம் அல்ல. மாறாக மருமகன் தான் செல்ல வேண்டிய வழியிலேயே செல்கிறார். இடையில் நீர் யார்? தலைக்கணம் இல்லாத உண்மைகள் சார்ந்த மௌனம். குய்யோ முறையோ என்று பொதுஜன வெளியில் கூவிய கூட்டத்திற்கு நடுவே ஒருவித இறை அமைதியோடு இயேசு நின்றிருந்தார். அந்த அமைதி சாதாரண அமைதியே அல்ல, அன்பான சகோதரரை சகோதரிகளே. மாறாக இறைவாக்கினர் எலியாசு குகை வாயிலில் சந்தித்த பெரும் காற்று, நிலநடுக்கம், பெரும் தீ இவற்றிற்கு பின் வந்த தென்றலின் மெல்லிய இறைச்சலான அமைதி, அசாதாரணமான அமைதி. அன்பான சகோதரரை சகோதரிகளே, நமது வாழ்க்கைக்கு வருகிறோம். நான்கு சுவர்களுக்குள் நெருங்கிய உறவுகளிலே வாய் திறவாத மக்கள் யாராவது ஒருவர் உண்டா? வாய் திறவாத மனிதர்களோடு தினம் தினம் வாழ்கிறோமா? அவர்களுடைய மௌனத்திற்கு யார் காரணம்? நான்கு சுவர்களுக்கு நடுவில் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கே வாய் திறவாத மனிதர்கள் உண்டு என்றால், பேசாத உறவு ஒன்று உண்டு என்றால், அவர்களுடைய மௌனத்தினுடைய பொருள் என்ன? யார் காரணம்? வாய் திறக்க மறுக்கும் உறவு ஒன்று உங்கள் உள்ளத்திலே உண்டு என்றால், அன்பான சகோதரரை சகோதரியரே, அது சாதாரணமான மௌனம் அல்ல. எச்சரிக்கையாக இருங்கள். சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இரண்டாவது நிலை இயேசுவின் தோள்களில் சிலுவையில் சுமத்தப்படுகிறது.
இயேசுவின் தோள்மேல் சிலுவை. அருளப்பர் தன் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்வார், ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை சாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கொதா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டை ஓடு என்று பெயர். இதை படிக்கின்ற பொழுதே நம்முடைய இதயம் ஒருமுறை நின்று மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு மண்டை ஓடு என்ற இடத்திற்கு சென்றார். ஒரு சிலருடைய வாழ்வு அன்பான சகோதரரை சகோதரியரை ஆரம்பத்தில் இருந்தே மலர்படுக்கையாக சுகமாக இருப்பதில்லை. மாறாக ஒரு சிலருடைய வாழ்வு என்பது கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டுவழி பாதையாக இருக்கும். தொடர்ந்து நடப்பது என்பது இயலாத ஒன்றாக இருக்கும். அதனை சாதாரணமாக கடினமான வாழ்வு என்று சொல்லிட முடியாது. மாறாக அதிலே உள்ள மன வலிகள் என்பது ஏராளம். இவ்வுலகில் ஒரு சிலர் உண்டு, தன்னுடைய சிலுவைகளை தானே மௌனமாக சுமந்து கொண்டு, அது மட்டுமல்ல பிறருடைய சிலுவைகளையும் சேர்ந்து சுமக்க அழைக்கப்பட்டவர்களும் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தாய் தந்தை இல்லாத அந்த அனாதை சிறுமி, அதுவும் வேலைக்கார பெண்ணாக அவர் வாழ்ந்த இல்லத்திலே தாங்க முடியாத சோதனைகளையும் கொடுமைகளையும் சந்தித்த பிறகு அங்கிருந்து மீட்கப்பட்டு மறை சகோதரிகள் நடத்தும் குழந்தைகள் காப்பகத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு கை குழந்தைகள் பலர் உண்டு. அவள் அங்கு வந்த சில நாட்களிலேயே மிக மிக முக்கியமான ஒரு நபராக மாறி போனாள். ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் அவளிடமே வர விரும்பின. எப்பொழுது பார்த்தாலும் யாராவது ஏதாவது ஒரு குழந்தையை இடுப்பிலே சுமந்து கொண்டே அலைந்தாள். குழந்தையாக இருந்த பொழுது அவள் அனாதையாக உணர்ந்தவள், அன்பு அறியாத பெண். ஆனால் தன்னை விட மிக சிறிய ஜீவன்களுக்கு அன்பு தர அவள் மனத்திலே அவ்வளவு இடம் இருந்தது. தன்னுடைய சிலுவைகளை தானே சுமந்து கொண்டு பிறர் சுமைகளையும் சுமப்பது என்பது இதுதான். ஒரு சிலரினுடைய சிலுவையினுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் த கிராஸ், சிலுவையினுடைய புரிதல் என்பது மிக மிக அழகானது. அன்பான சகோதரரை சகோதரியே, அந்த சிறுமி புரிந்திருந்தார். தவிர்க்க முடியாத வாழ்வினுடைய சிலுவைகளை, அந்த சிலுவைகள் தொலை தூரத்தில் இருக்கின்ற பொழுதே பார்த்து தேர்ந்து தெளிந்து அரவணைக்கின்ற மனிதர்கள். தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு என்பது உண்மைதான், இயேசு எதிர்பார்த்ததுதான். ஆனால் அது வலிக்கவில்லை. காரணம், தந்தைக்கான அன்பு என்பது அவருடைய மனத்திலே இருந்தது. பாவப்பட்ட ஜென்மங்கள், அதாவது லா மிசராப் என்ற ஒரு கதையிலே வரும் காட்சி ஒன்று உண்டு. தாயை இழந்த சிறுமி அனாதை குழந்தைகள் இல்லத்திலே சமையல் அறையிலே சட்டிபானை கழுவுகின்ற பொழுது தன் தனிமை மறந்து ஒரு பாடல் பாடுவார். மேக கூட்டங்களுக்கு இடையே காற்றில் மிதக்கும் மாளிகை ஒன்று எனக்கு உண்டு. அங்கு நான் அனாதை அல்ல, மாறாக என் அரண்மனையினுடைய அரசினார். தன் சிலுவைகளை தானே சுமந்து கொண்டு பிறருடைய சிலுவைகளையும் சுமந்து கொண்டு செல்கின்றவர்கள் சிலுவையை புரிந்ததால் மனத்திலே பாடல் உள்ள மனிதர்கள். இயேசு தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு மண்டையோடு என்ற இடத்துக்கு சென்றார். அவருடைய மனத்தினுடைய நிறம் நமக்கு புரிகிறதா? அவருடைய மனத்தினுடைய உண்மைகள் நமக்கு தெரிகிறதா? அதிலே பாடல் இருந்தது. அன்பான சகோதரரை சகோதரிகளே, தான் தந்தையாகி இறைவனது மகன் என்பதை உணர்ந்திருந்தார். மனுமகன் பாடுபட்டு இறந்து உயிர்த்தே உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். அவர் மனத்தில் சலிப்போ பயமோ சோர்வோ எதுவுமே கிடையாது. இருந்தது எல்லாம் நிறைவு. இருந்தது எல்லாம் அவர் சொன்னது போல் என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது பணி. அன்பான சகோதரரே சகோதரியே, நம்முடைய வாழ்வில் சிலுவைகள் பல சுமந்துதான் ஆக வேண்டும். வாழ்வின் கட்டாயங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் நம்முடைய மனத்தினுடைய நிறம் என்ன? அழுது கொண்டு சிலுவை சுமக்கிறோமா, அல்லது மனத்தினுடைய மனத்திலே பாடல் வைத்துக் கொண்டு சிலுவை சுமக்கிறோமா? இறைவன்
இயேசு முதல் முறை தலையில் விடுகிறார். இயேசு முதல் முறை தரையில் வீழ்ந்தார். இயேசு தரையில் வீழ்ந்தார். தடுமாற்றம் என்பது அவருடைய மனத்தில் இருந்திருக்குமோ? வாய்ப்பில்லை. என்னோட சகோதரரை சகோதரி தன்னுடைய பாடுகளை 3 முறை கிளிப்பிள்ளை போல தன் போதனைகளுக்கு நடுவே திரும்ப திரும்ப அறிவித்தவர் சிலுவையில் தடுமாறுவாரா? வாய்ப்பில்லை. மருமகன் பாடுபட்டு இறந்து உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதை அவர் தெளிவாகவே அறிந்திருந்தார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் அன்றி அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் பறந்தது. மருளப்பர் 12:24 என்று சொன்னவர் சிலுவை பாதையில் இருந்து ஓடி மறைவார். தன் உயிரை நேசிக்கின்றவன் அதை இழந்து விடுவான், இவ்வுலகில் தன் உயிரை வெறுப்பவன் அதை முடிவில்லாத வாழ்வுக்கு காப்பாற்றிக் கொள்வான் என்று சொன்னவர் சிலுவை பாதத்துக்கு அடியில் வீழ்ந்து போவாரா? வாய்ப்பில்லை. இயேசு தடுமாறினார், உண்மை. தரையில் வீழ்ந்தார், உண்மை. அதுவும் முதல் முறை, உண்மை. அப்படி என்றால் அன்பான சகோதரியே, அது திடீரென்ற உடல் பலவீனமாகத்தான் இருக்க வேண்டும். ஆவி ஊக்கமுள்ளதுதான், ஊனுடலோ வலுவற்றது என்று சொன்னவர் தன் வாழ்விலேயே அனுபவித்தார். இயேசு பாடுபட்ட 3ஆம் நிலையில் இயேசு கீழே வீழ்ந்தார் என்ற செய்தியை விட இயேசு எழுந்தார் என்ற செய்தி பெரியது. இயேசு மீண்டும் எழுந்தார், தன் பயணம் தொடர்ந்தார். அவர் கண்கள் கல்வாரி மலை நோக்கி இமைக்காமல் தொடர்ந்து நோக்கினார். எருசலேமுக்கு செல்ல முனைந்து நின்றவர். லூக்கா 9:51. அல்லது இறைவாக்கினர் இசையா சொல்வது போல் ஆண்டவரின் ஊழியனான அவர் உடலின் காயங்களுக்கும் அவமானங்களுக்கும் நடுவில் தன்னுடைய முகத்தை கருங்கல் போல் வைத்துக் கொண்டவர். தரையில் வீழ்ந்தவுடன் அப்படியே மண்ணிலே தலை சாய்த்து மாண்டு போவாரா? அல்ல. இயேசு எழுந்தார், நடந்தார். அன்பான சகோதரரே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறேன். கடுமையான உழைப்பு, வலிக்கின்ற வாழ்வினுடைய எல்லைகள், பார்க்கின்ற இறைவன், இவைகளை நன்றாக உணர்ந்த குடும்பங்கள் பல உண்டு. நாள் முழுக்க உடல் வலியோடும் சோர்ந்து போன கால்களோடும் ஓய்வின்றி உழைக்கின்ற பெற்றோர்கள் நாம் பார்ப்பதுதான். நாம் வளர வேண்டும் என்பதற்காக தேய்ந்து போனவர்கள், நாம் மகிழ வேண்டும் என்பதற்காக தாங்கள் சோகமாகி போனவர்கள், நாம் பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்விலை இழப்பை சந்தித்தவர்கள், அவர்கள் மனது தடுமாறுகிறது என்பதற்காக அவர்கள் செய்வதை எல்லாம் நிறுத்தி இருந்தால் நம்முடைய கதை என்னவாக மாறியிருக்கும்? விழுந்தும் எழுந்தவர்கள், மனது தடுமாறிய பொழுதும் தொடர்ந்து பணி செய்தவர்கள், தொடர்ந்து உழைத்தவர்கள். சோர்வாக இருக்கிறது என்று அவர்கள் அமர்ந்து விட்டால் நாம் இன்று இருக்க முடியாது. அது மட்டுமல்ல அன்பான சகோதரரை சகோதரியே, கீழே விழுந்தவர்கள் எல்லாம் அப்படியே துண்டை விரித்து தரையிலே படுத்து கண்களை மூடி இறந்து போக வேண்டும் என்றால் உலகம் வாழ முடியாது. விழுகிறோமோ விழவில்லையோ எழுந்துதான் ஆக வேண்டும், கால்களிலே நின்றுதான் ஆக வேண்டும். இயேசு எழுந்தார் என்ற செய்தி மிகப்பெரிய செய்தி. அன்பான சகோதரரை சகோதரியே, நாமும் எழ வேண்டும்.
இல்லை. வழியில் இயேசு தன் தாய் மரியாதை சந்திக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பான சகோதரரை சகோதரிகளே, போலந்து நாட்டில் கிராக்கோ என்ற நகரில் கல்வாரியா என்ற மரியாள் திருத்தலம் ஒன்று உண்டு. அங்கு மரியாளும் இயேசுவும் சம்பந்தப்பட்ட எருசலேம் நகரினுடைய இடங்கள் எல்லாம் தத்துருவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா. அந்த இடங்களை எல்லாம் இணைக்கின்ற ஒரு சிறு பாதை ஒன்று அங்கு உண்டாம். அந்த பாதை என்பது கிறிஸ்துவ தாய்மார்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் என்றே தரப்பட்ட பாதை. போலந்து நாட்டு தாய்மார்கள் தங்களுடைய மகன் அல்லது மகள்களோடு கையை பிடித்தவாறு நடந்து ஒவ்வொரு இடமாக அவர்களுக்கு விளக்கி சொல்லி திரு யாத்திரை செல்வது போல் செல்வார்கள். நம்முடைய திருத்தந்தை புனித 2வது ஜான் பால் தன்னுடைய தாயோடு அங்கு சென்றிருக்கிறார். பிறகு இளைஞனாக சாலிடாரிட்டி மூவ்மெண்ட்ல இருந்த பொழுது சென்றிருக்கிறார். குருமானவனாக அங்கு சென்றிருக்கிறார். பிறகு கிராக்கோ நகரினுடைய பேராயராக சென்றிருக்கிறார், கர்தினாலாக சென்றிருக்கிறார், பிறகு திருத்தந்தையாக அவர் சென்றிருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் சென்ற பொழுதும் அவர் நினைவு கூறுவது என்பது தன் தாயோடு அவர் முதலாக அந்த இடத்திற்கு வந்த நிகழ்வு. நம்மோட சகோதரரே சகோதரியரே, தாயும் பிள்ளையும் நடந்து சென்ற அந்த இடத்திற்கு லிட்டில் ஸ்டெப்ஸ் என்று பெயர், சிறு சிறு அடிகள். மரியாளும் இயேசுவும் போ. நம்மோட சகோதரரே சகோதரியரே, மரியாள் தன்னுடைய மகனை சிலுவை பாதையிலே சந்தித்தார் என்ற செய்தி அதிசயமான செய்தி அல்ல. வேறு எங்கு மரியாள் இருக்க முடியும்? தன்னுடைய மகனை தனித்து விடாத தாய் அவள். இயேசுவை உதரத்திலே சுமந்த தாய், மாட்டின் தொழுவத்திலிருந்து இயேசுவை தன்னுடைய கரங்களிலே சுமந்த தாய், எருசலேம் ஆலயத்திற்கு இயேசுவை சுமந்து சென்ற தாய், ஆலயத்தில் அவர் காணாமல் போன பொழுது தேடி அலைந்த தாய்மதி, காணாமல் திருமணத்திற்கு கூட தன்னுடைய மகனோடு சென்ற தாய்மதி, தன் மகனை ஊரார் வாய்க்கு வந்தபடி ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் என கேள்விப்பட்டு அவரை அழைத்து செல்ல வீட்டிற்கு வெளியே பரிதாபமாக காத்திருந்த தாய்மதி அவள். தன் மகன் இயேசு சிலுவை சுமக்கின்ற பொழுது வேறு எங்கு அவள் இருப்பாள்? இயேசுனுடைய சிலுவை பாதை அவளுடைய சிலுவை பாதை. தன் மகனை கல்வாரி வரை அவள் பின்தொடர்வாள். திடீரென அவர்கள் கண்கள் சந்தித்தன. அவர்கள் பேசிக் கொண்டதாக வரலாறு இல்லை. இயேசு என்ன நிறைந்திருப்பார்? நாம் கற்பனை செய்து பார்க்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. தாய்மதி அழுவாளோ என்று அவர் அழுது சோர்ந்து போவாளோ என்று அவர் நினைத்திருக்கக்கூடும். சிலுவை சுமந்து நடந்த இயேசுனுடைய கண்கள் தன்னுடைய தாயை தேடின. அன்பான சகோதரரே சகோதரியே, இதுவே நம்முடைய மனத்தை அளவைக்கின்ற செய்தி. சிலுவை சுமந்த இயேசு தன்னுடைய தாயை தேடினார். நம்முடைய மனத்திலே உள்மன குழந்தை என்ற ஒன்று உண்டாம், த இன்னர் சைல்ட். நம்முடைய மனத்தின் ஆழத்திலே நாம் யாருமே வளர்வதே கிடையாது. நம்முடைய வயது என்னவாக இருந்தாலும் சரி, மனத்தினுடைய ஆழத்திலே நம்முடைய தாயினுடைய கை குழந்தைகள் தான். மனது சோர்ந்து போகின்ற பொழுது நாம் பார்க்க விரும்புகின்ற முகம் என்பது அந்த தாயினுடைய முகம். ஆக இயேசு தன்னுடைய தாயை தேடினார். ஆனால் அன்பான சகோதரரே சகோதரியரே, அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பார்வையே செய்திகளை பரிமாறிக்கொண்டன. இருவருமே ஆண்டவருடைய திருச்சித்தம் அறிந்த மனிதர்கள். ஆக மரியாள் சொன்னது இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நான் உன்னோடு நீ என்னோடு, இது எல்லாம் முடிகின்ற வரை தொடர்ந்து சென்றிடு, இறைவன் திருச்சித்தம் நிறைவேறட்டும். அன்பான சகோதரரை சகோதரியரை, ஆண்டவரினுடைய வல்லமை மிக்க வாக்குறுதிகளை நம்பிய அவர்கள் அது மட்டுமே பேசிக்கொண்டிருக்க முடியும் தன்னுடைய பார்வையால். அன்பான சகோதரரை சகோதரியரை, இந்த இயேசு பாடுபட்ட நிலையிலே ஒரு சிறிய செய்தி ஒன்று உண்டு. உங்கள் குழந்தைகளை அவர்கள் அழுகின்ற பொழுது தனியாக விட்டுவிடாதீர்கள். அவர்கள் பிரச்சனையை அவர்களே சரிபார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒதுக்கி விடாதீர்கள். மரியாள் அப்படி செய்யவில்லை. மரியாள் அருகில் இருந்தார். சிலுவை பாதையின் வழியில் மரியாள், சிலுவையினுடைய அடியில் மரியாள், அதற்கு பிறகும் மரியாள். இயேசுவே
இயேசுவின் சிலுவையை சுமக்க சீரேனே ஊரானாகிய சீமோன் என்பவர் உதவி செய்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். சீரேன ஊரானாகிய சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். கல்வாரி மலையில் சிலுவையில் இயேசு அறையப்பட வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. ஆக உடல் சோர்ந்த நிலையில் சிலுவையினுடைய பாரம் தாங்காமல் இயேசு தடுமாறியது கண்ட படைவீரர் அவர் வழியிலேயே இறந்துவிடக் கூடாது என்ற சட்டம் சம்பந்தப்பட்ட காரணங்களால் கூட்டத்தில் இருந்த யாரோ ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி சிலுவை சுமக்க வைத்தனர். சீரேனே ஊரானாகிய சிமியோன். படை வீரர்கள் உலகு என்பது வித்தியாசமான உலகு. அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலையில் உள்ளவர்கள். ஆணையிடப்பட்ட செயல்கள் செவ்வனே இசகு விசகு என்று செயல்படுத்தப்பட வேண்டும். இதையே உயர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இரக்கம், நீதி, கருணை, நல்லது, கெட்டது இவைகளை பார்க்க பழகாதவர்கள் அவர்கள். ஏன் தனக்கென்ற சிந்தனை கூட அவர்களுக்கு இருக்கக்கூடாது. எதையுமே ஒரு பணி என்று நினைக்க வேண்டியவர்கள் அவர்கள். ஆக அவர்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய செயல் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வரலாற்று நினைவை உருவாக்கிவிட்டது. முகவரி தெரியாத ஒரு மனிதன் 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் 21 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம்மால் சிந்திக்கப்படுகிறார். இயேசுவினுடைய முன்பின் தெரியாத ஒரு மனிதன் இயேசுவினுடைய வாழ்வின் எல்லைகளோடு ஒட்டி போய் விடுகிறார். அவன் மட்டுமல்ல, அவன் பிறந்த ஊரும் அவனால் பெயர் பெற்றது. சில நேரங்களிலே அன்பான சகோதரரை சகோதரியரை, இறைவன் நமது வாழ்விலே செய்கின்ற செயல்கள் விசித்திரமானது. நம்முடைய வாழ்வினுடைய எல்லைகளை நாம் எதிர்பார்க்காமலே நிர்ணயிக்கின்றவர் இறைவன். அவர் கோணல் மாணலான கோடுகளால் அழகான சித்திரம் ஒன்று நம்முடைய வாழ்விலே வரைகின்றவர். இறைவன் செயல்படுகிறார் என்றாலே நாம் கண்கள் பார்ப்பதற்கு அப்பால் கருத்தான மிக்க பொருள் ஒன்று உண்டு என்பது பொருள். நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விளைவுகள் ஒன்று உண்டு, அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் என்று பொருள். நம் கற்பனைகளை எல்லாம் தாண்டிய பரிசு உண்டு என்று பொருள். தெரிந்தோ தெரியாமலோ, கட்டாயப்படுத்தப்பட்டோ அல்லது சுய விருப்பத்தாலோ, புனித சின்னப்பர் சொல்லுவது போல ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுதல் என்பது அழகு. அன்பான சகோதரரை சகோதரியர், இயேசுவினுடைய சிலுவைகளில் பங்கேற்றல் என்பதற்கு புனித சின்னப்பர் வித்தியாசமான பொருள் என்று வைத்திருக்கிறார். அது சாதாரணமான பொருள் அல்ல. கொலைசேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:24 அவர் சொல்லுவார், உங்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்பொழுது மகிழ்ச்சி கொள்கிறேன். திருச்சபையாகிய தம் உடலின் பொருட்டு கிறிஸ்து பட வேண்டிய வேதனைகளில் இன்னும் குறைவாக இருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன். I complete what is lacking in the sufferings of Christ. நம்முடைய வாழ்விலே வருகின்ற பிறருக்கென நாம் சுமக்கின்ற சுமைகள் இயேசுவினுடைய பாடுகளிலே மிச்சம் மீறி இருப்பதை நிறைவு செய்கின்ற செயல். சகோதரரை சகோதரியர், நம்முடைய வாழ்வில் யாராவது ஒருவருடைய சிலுவைகளை நாம் சுமந்திட வேண்டும். அது இல்லையே வாழ்வில் பொருள் இல்லை.
இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். வெரோனிக்கம்மாள் இயேசுவினுடைய முகத்தை துடைத்தார். கதை ஒன்று சொல்லுவேன். இரண்டாவது உலகப் போரில் தன்னுடைய மகன் காயப்பட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டு விட்டான் என்ற செய்தி கேட்டு மாதக்கணக்காக புகைவண்டி நிலையத்திலேயே அமர்ந்திருந்த ஒரு ரஷ்ய நாட்டு தாயினுடைய கதைக்கு நினைவுக்கு வருகிறது. கடைசி வரை அவள் தன் மகனை சந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த மாதக்கணக்காக அவள் அமர்ந்திருந்த பொழுது ஒவ்வொரு முறை புகைவண்டி வரும் பொழுதும் அந்த புகைவண்டியிலிருந்து இறங்குகின்ற காயப்பட்ட போர் வீரர்களை பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் எல்லோருடைய முகமும் தன்னுடைய மகனினுடைய முகம் போலவே தெரிவதால் மனம் பேரளித்தவர் போல் முன்பில் தெரியாத அந்த காயப்பட்ட போர் வீரர்களை அருகில் சென்று அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் சேர்ந்து அழுதாள் என்று அந்த கதை முடியும். ஒரு சிலருடைய ஆன்மா சகோதரரை சகோதரியரே அழகானது. ஆன்மாவில் அழகுள்ள மனிதர்கள் நல்ல மனிதர்கள். உறவு ஆன்மாவில் பிறருக்காக வலிமை உள்ள மனிதர்கள் எல்லோருடைய வலியையும் ஏற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள். ஆன்மாவினுடைய மொழி என்பது வித்தியாசமான மொழி என்பன சகோதரரை சகோதரியரே. அவைகள் அது வார்த்தைகள் அல்ல, மாறாக செயல்கள். ஒரு சிலர் இந்த செயலாக மாறும் ஆன்மாவினுடைய மொழி அறிந்தவர்கள். அவர்கள் சொல்லுவது கிடையாது, மாறாக அவர்கள் செயல்படுவார்கள். சிலுவை பாதையிலே இயேசு நடத்தப்பட்ட விதம் கண்டு அவருடைய மனித மாண்பு மண்ணிலே நசுக்கப்படுவதை பார்த்து பொறுமை இல்லாமல் ஓடி சென்று தன்னால் முடிந்ததை ஒரு பெண் செய்தார். இயேசுவினுடைய திருமுகத்தை துடைத்தால், தன்னுடைய கைத்துணியால் அவருடைய திருமுகத்தை துடைத்தார். இறக்க போகின்ற மனிதனுடைய முகத்தை துடைப்பதால் வரும் பலன் என்ன? ஒன்றுமில்லை. ஆனால் என்ன அவளால் செய்ய முடியுமோ அதை செய்தார். அவளை யாரும் தடுக்க முடியாது. இயேசுவினுடைய மனித மாண்பு அழிக்கப்படுவதை கண்டு பொறுமை இல்லாமல் மீண்டும் அதற்கு கடை ஊற்றினார். களைத்தவரை வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் நாவை ஆண்டவர் எனக்கு அளித்தார் என இசையாஸ் இறைவாக்கினர் 50வது அதிகாரத்திலே சொல்லுவார். ஆனால் வெரோனிக்கம்மாள் களைத்த இயேசுவை தன்னுடைய செயலால் தன்னுடைய வார்த்தையால் ஊக்கப்படுத்தவில்லை, மாறாக செயலால் ஊக்கப்படுத்தினார். முகம் துடைத்தார், மீண்டும் பொய் ஊற்றினார். சகோதரரை சகோதரியரே, நான் பின்வாங்கவில்லை. துன்புறுத்துகிறவர்களுக்கு எனது உடலை கையளித்தேன், தாடியை பீக்கின்றவர்களுக்கு என்னுடைய கண்ணங்களை காட்டினேன், நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்ன இயேசு வன்முறையால் தன்னுடைய முகம் அகோரமாக மாறிப்போனதை அறியாமல் இருந்தார். ஆனால் வெரோனிக்கம்மாளினுடைய மனது சாதாரணமானதல்ல, அழகான மனம். அநீதி தாங்காத அவள் இயேசுவினுடைய முகத்தை அழகுபடுத்தினாள். அன்பான சகோதரரை சகோதரியரே, சமுதாய நீதிக்காக, சமத்துவ உலக கட்டமைப்பிற்காக போராட மனத்திலே வலிமை உள்ள ஒரு சில மனிதர்கள் உண்டு. இந்த பெண்ணும் அப்படியே. அது அருளார்ந்த மனது, கிரேஸ்ஃபுல் இன்டீரியாரிட்டி. நமக்கு என்ன என்று வாழும் மனிதர்கள் இந்த உலகில், ஓடி ஒழிகின்ற மனிதர்கள் உள்ள இந்த உலகில், கை கழுவுகின்ற கலாச்சாரம் உள்ள இந்த உலகில், தனி ஒரு பெண்ணாக சமுதாய எதிர்ப்பு குரலாக தன்னுடைய செயலை காட்டிய பெண் வெரோனிகா. ஆக இந்த நிலையிலே அவருடைய செயலை நாம் போற்றுகிறோம். அன்பான சகோதரரை சகோதரியரே, இன்னும் ஒரு சிறிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. இயேசு வெரோனிகாவை பார்த்தார். அவருடைய பார்வையே அவருடைய கரங்களிலே பரிசாக போனது. இயேசுவினுடைய திருமுகம் அவருடைய கைகளில். இயேசுவினுடைய பாதம் தொட்ட பெண் என நமக்கு தெரியும். இயேசுவினுடைய பாதத்தை கண்ணீரால் கழுவிய பெண் நாம் அறிவோம். இயேசுவினுடைய பாதத்தை முத்தமிட்ட பெண் நாம் அறிவோம். இயேசுவினுடைய அங்கியினுடைய நுனியை தொட்ட பெண், அவளையும் நாம் அறிவோம். இயேசுவினுடைய முகத்தை தொட்டது தாய் மரியாளுக்கு பிறகு வெரோனிகாள் மட்டுமே. அன்பான சகோதரரை சகோதரியே, ஆக இயேசு அவளை பார்த்தார். அதுவே பரிசானது.
ஏழாவது நிலை இயேசு இரண்டாவது முறை தரையில் விழுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுந்தார். சிலுவையின் பாரத்தால் இயேசு இரண்டாம் முறை தரையில் வீழ்ந்தார். இயேசு முதல் முறை வீழ்ந்த பொழுது காரணம் உடல் சோர்வாக இருந்தது. இயேசுவினுடைய இரண்டாவது வீழ்ச்சி என்பது உடல் சோர்வால் வந்தது அல்ல, மாறாக அது மனத்தினுடைய சோர்வு. சாதாரண மனிதர்களை பொறுத்தளவிலே புனித அருளப்பர் தன்னுடைய மடலில் 3 விதமான மனச்சோர்வினுடைய விளைவுகள் பற்றி சொல்லுவார். 1வது அருளப்பர் 2:10. ஊன் இயல்பு இச்சிப்பது, lust of the flesh. கண்கள் காண இச்சிப்பது, lust of the eyes. செல்வத்தினுடைய செருக்கு, pride. மனிதனினுடைய இந்த 3 வீழ்ச்சிகள் மனத்தினுடைய தடுமாற்றத்திலிருந்து வருகின்ற ஒன்று. இயேசுவுக்கு இவைகள் இல்லையே. இயேசு ஏன் மனம் தடுமாறினார்? இரண்டாவது முறை கீழே விழுந்தார். ஆதாம் ஏவாளினுடைய வீழ்ச்சியிலே இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டவே இயேசு இரண்டாம் முறை கீழே விழுந்தார். அன்பான சகோதரரை சகோதரியரை, இயேசுவினுடைய இரண்டாம் வீழ்ச்சி என்பது ஆன்மாவினுடைய வீழ்ச்சி அல்ல, மாறாக மனத்தினுடைய வீழ்ச்சி. மனம் பல சிந்திக்கும். அன்பான சகோதரரை சகோதரியரை, அதனுடைய சிந்தனைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தொடர்ச்சியான தோல்விகள், தொடர்ச்சியான தடுமாற்றங்கள், தொடர்ச்சியான சோகங்கள் வருகின்ற பொழுது மனம் என்பது திரும்ப திரும்ப ஒரே செய்தி சொல்லும். என்ன அது? என்னால் இனி முடியாது. நாம் கேட்கின்றவரை மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஐ கான்ட் டேக் இட் எனிமோர். என்னால் இனி முடியாது, என்னால் இனி நிற்க இயலாது, என்னால் இனி தாங்க இயலாது, என்னால் இனி ஏற்றுக்கொள்ள இயலாது, என்னால் இனி ஒத்து போக முடியாது, என்னால் இனி கேட்டுக் கொண்டிருக்க முடியாது, என்னால் இனி பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு முறை நாம் நமது மனதை இப்படி புறம்புகின்ற பொழுது நமது உடல் தரையை தேடுகிறது. அன்பான சகோதரரை சகோதரிகள், கீழே விழுந்து கால் நீட்டி படுத்து கண்களை மூடி இறந்து விடலாமா என்று நினைக்கின்றது. ஆனால் மனத்தினுடைய இந்த சோதனை என்பது வெல்லப்பட வேண்டும். இயேசு வீழ்ந்தார் இரண்டாம் முறையாக. மனத்தினுடைய புலம்பல்களை உதறி தள்ளிவிட்டு எழுந்தார், நடந்தார். இயேசு எழுந்தார் என்ற செய்தி சாதாரணமான செய்தி அல்ல. அவருடைய மனத்தினுடைய அந்த தடுமாற்றங்களுக்கு இடையில் இன்னொரு கேள்வியும் இருந்தது. இயேசு கேட்ட கேள்வி இதுதான், அவரை எழ உதவியது. என்னால் நிற்க இயலவில்லை. நான் நிற்க இயலாத நேரங்களில் நிற்பது எப்படி? How can I stand when I can't stand anymore? தாங்க இயலாத நேரங்களில் தாங்குவது எப்படி? ஏற்றுக்கொள்ள முடியாத நேரங்களில் ஏற்றுக்கொள்வது எப்படி? ஒத்துப்போக முடியாத சூழ்நிலைகளில் ஒத்துப்போவது எப்படி? கேட்டுக்கொண்டிருக்க முடியாத சூழ்நிலைகளில் கேட்பது எப்படி? பார்த்து கொண்டிருக்க முடியாத சூழ்நிலைகளில் பார்ப்பது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் அன்பான சகோதரரை சகோதரியை நாம் எழலாம். இயேசு எப்பொழுதுமே உணர்வு பூர்வமாக வாழ்ந்தவர்.
இயேசு கோபப்பட்டிருக்கிறார், இயேசு சோகமாக இருந்திருக்கிறார், இயேசு மகிழ்வாகவும் இருந்திருக்கிறார், இயேசு அச்சப்பட்டிருக்கிறார். இரண்டாம் முறை இயேசு விழுந்த பொழுது அவருடைய மனத்திலே இருந்த உணர்வு, அளவுக்கு அதிகமாக இருந்த உணர்வு, ஒருவேளை இயேசுனுடைய சோகமாக இருக்கலாம். என் ஆன்மா சாவுக்கு ஏதுவாக வருத்தமுற்றிருக்கிறது என்று அவரே சொன்னார். ஆனால் என் ஆன்மா சாவுக்கு ஏதுவாக வருத்தமுற்றிருக்கிறது, ஆனால் இப்பொழுது இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்து இயேசு எழுந்தார், நடந்தார். எட்டாவது நிலை, வழியில் இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வழங்குகிறார். ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். தன் சகோதரர்களால் விரட்டப்பட்ட தேனி ஒன்று தன் கூட்டை விட்டு வெளியேறி ரோஜா மலரிடம் தஞ்சம் புகுந்தது. ரோஜா மலர் சொன்னது, நான் மலர்ந்து 1 மாதம் ஆகிவிட்டது, நாளை என்ன நடக்கும் என எனக்கு தெரியாது, நாளை சூரியன் உதிக்கின்ற பொழுது என் நிலை என்ன ஆகும் என்று நான் அறியேன், ஆனால் நீ வா, நீ வந்து என்னோடு தங்கு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னதான். வாழ்வு முடிய போகிறது என தெரிந்தும் நீ வா, வந்து தங்கு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்ற அந்த மலரினுடைய மனதுதான் இயேசுனுடைய மனது. தன் நிலை கண்டு அழுத எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் சொன்னார். அவர் மனத்தினுடைய அழகே தனி. அன்பான சகோதரரே, சகோதரியரே, இயேசு என்றுமே போதித்தவர். வயல்வெளிகளில் நடந்து திரிந்த பொழுது போதித்தார், ஆலயத்திலே அவர் போதித்தார், கடலில் பயணம் செய்த பொழுது அவர் போதித்தார், உணவு அருந்துகின்ற பொழுது அவர் போதித்தார், தரையிலே போதித்தார், மலையிலே போதித்தார், சாவின் விளிம்பில் நிற்கின்ற இந்த நேரத்திலும் போதிக்கிறார். Jesus a preacher par excellence என்று சொல்வார்கள். போதிக்கின்ற குருக்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு முன் உதாரணம். வாழ்வினுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் விடாது போதித்தல், நடக்க முடியாத சூழ்நிலையிலும் நடந்து போதித்தல், இறைவன் தந்த பணியை கண்கள் மூடுகின்றவரை தொடர்ந்து செய்தல். ஒரு மனது நெருங்குகின்ற நிகழ்ச்சி ஒன்று சொல்வேன். எனக்கு தெரிந்த ஒரு வயதான குரு ஒருவர் உண்டு, நல்ல மனிதன். அவர் நடக்காத இடமில்லை, போதிக்காத பங்கில்லை, திருப்பலி வைக்காத ஆலயம் இல்லை. எல்லோருடைய வாழ்வும் ஒரு நாள் முடிய வேண்டும். வயது அதிகமாகி நடக்கவோ எடவோ அமரவோ சிரமமாக அவர் கடினப்பட்ட நாட்களில் கூட அவர் வாய் திறந்தார் என்றால் அது போதனையாகத்தான் இருக்கும். மிக மிக முயற்சியோடு அவர் எழுவார். எழுகின்ற பொழுதே மிக உறக்க சொல்வார், சேசுவே நிச்சயம் ஆண்டவரே. அதை கேட்கின்றவர்கள் ஒரு நிமிடம் தேங்கி போவார்கள். உடல் வலியின் நிறைவிலும் ஆண்டவரை புகழ்ந்தவர். அன்பான சகோதரரே, சகோதரியரே, அழவேண்டிய தருணங்களில் ஆண்டவர் பெயர் சொல்லி உலகை நிறுத்தியவர் அவர். தன் வலியின் நிறைவிலும்
பிறர் வலி உணர்ந்து இயேசு பதில் சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ? இயேசு போதிக்க வேண்டும் என்ற உந்துதலால் இப்படி பேசி இருக்க மாட்டார். மாறாக அவருடைய மனத்திலே ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. இயேசு என்றுமே அழுகின்ற மனிதர்களை அழ விட்டதே இல்லை. அழாதே என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அழாதீர்கள் என்று சொன்ன இயேசு தன்னை பார்த்து அழுத எருசலேம் மகளிருக்கு அதை நிறுத்தவே அவருக்கு சொன்னார். அழுகையோ கண்ணீரோ இயேசு விரும்பாத ஒன்று. அன்பான சகோதரரை சகோதரியரே, இயேசு பாடுபட்ட இந்த நிலையினுடைய பொருள் இதுதான். ஆண்டவர் உள்ளளவும் அழுகையோ கண்ணீரோ அறுக்கமற்றது. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது கண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக மேக் லேமினேஷன்ஸ் பிஃபோர் காட், இறைவனுக்கு முன்பாக நின்று துயரித்த நிலையில் நில்லுங்கள் என்று சொன்னார். யோபு சொன்ன வார்த்தைகள் நினைவிருக்கிறதா? என் மீட்பர் வாழ்கிறார், என் தசையிலே நான் மீட்பை காண்பேன். My redeemer lives and I will see salvation in my own flesh. அன்பான சகோதரரை சகோதரியே, யோபு அழவே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து குப்பை மேட்டிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய புண்களை தானே சுரண்டிக் கொண்டிருந்த நிலையிலும் அவர் அழவில்லை. அவர் சொன்னார், நிர்வாணியாக தாயினுடைய உதரத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாக திரும்புவேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், இறைவனது திருப்பெயர் வாழ்த்தப்படுவதாக. இயேசு அதைத்தான் சொல்கிறார், எனக்காக அழாதீர்கள். கண்ணீர் தேவையில்லாத ஒன்று. இறைவன் உள்ளறவும் அழுகையோ கண்ணீரோ தேவையில்லாத ஒன்று. இயேசு மூன்றாவது முறை கீழே விடுகிறார். இயேசு மூன்றாம் முறை தரையில் வீழ்ந்தார். இசையாஸ் இறைவாக்கினர் அதிகாரம் 53:13 சொல்லுவார், அது ஒரு தெளிவான தீர்க்க தரிசனம். இதோ நம் ஊழியர், இவர் சிறப்படைவார், உயர்த்தப்படுவார், மேலோங்குவார், மிக உன்னதராக இருப்பார் என சொல்லப்பட்டவர். அவரை கண்டு பலர் திடுக்கிட்டார்கள். அவரது தோற்றம் அவ்வளவு சீர்குலைந்திருந்தது. அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை, கவர்ச்சியான தோற்றமும் இல்லை. இகழப்பட்டவர், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர். இயேசு மூன்றாம் முறை தரையிலே வீழ்ந்த பொழுது அவருடைய மனத்திலே இன்னும் ஒரு குறை இருந்தது. ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ? இயேசு முதல் முறை தரையிலே வீழ்ந்தது என்பது உடல் சோர்வினுடைய வீழ்ச்சி. இயேசு இரண்டாம் முறை தரையிலே வீழ்ந்தது மனச்சோர்வினுடைய காரணம். மூன்றாவது முறை இயேசு கீழே விழுந்த பொழுது ஆன்மாவினுடைய சோர்வையாலே அவர் கீழே விழுந்தார். அவராக நின்றுட முடியாது. ஒவ்வொரு முறை ஆன்மாவினுடைய சோர்வு வருகின்ற பொழுதும், ஆண்டவரே நீர் எங்கிருக்கிறீர் என்ற கேள்வி வருகின்ற பொழுதும் நம்மை தூக்கிவிட அவரே வந்தால்தான் உண்டு. ஆன்மாவினுடைய வீழ்ச்சியிலிருந்து மனிதன் தானாக எழ முடியாது.
மாறாக இறைவனை கைதூக்கி விட வேண்டும். இந்த சிலுவை பாதை நீண்டு கொண்டே செல்கிறதே. இறைவா, தந்தையே, நீ எங்கிருக்கிறீர்? என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று அவர் இன்னும் சிறிது நேரத்திலே கூவ போகின்ற அந்த செபத்தினுடைய ஆரம்பமே அவருடைய மனத்தினுடைய ஆன்மாவினுடைய தடுமாற்றம். சங்கீதம் 73 அன்பான சகோதரரை சகோதரியரே, ஆன்மாவினுடைய தடுமாற்றம் பற்றி பேசுகிறது. வீட்டிற்கு சென்று படித்து பாருங்கள். நேரிய மனத்தோருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர், தூய உள்ளத்தோருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். ஆனால் என் பாதங்கள் தடுமாறின, சறுக்கி விடப்போனே. ஏனென்றால் தீயவர்கள் வாழ்கிறார்கள், நல்லவன் நான் துன்புறுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்கே? அவர் சொல்லுகின்ற அந்த பாதங்கள் தடுமாற்றம் என்பது, சறுக்கி விடப்போன சூழ்நிலை என்பது ஆன்மீக சறுக்கல். இயேசு 3ஆம் முறை கீழே விழுந்தார். ஒருவேளை அவருடைய மனது என்பது ஆண்டவரை தேடியது, ஆண்டவர் அருகிலே இல்லை, ஆண்டவர் மௌனமாக இருந்தார். அன்பான சகோதரரை சகோதரியே, இருந்தும் மனத்தினுடைய ஒரு மூலையிலே அவருக்கு ஒன்று தெளிவாக தெரிந்தது. ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்புகின்றவர் அவர். அவருடைய கதை என்பது 9வது நிலையிலே முடிந்துவிட முடியாது. அவர் செல்ல வேண்டிய பாதை இன்னும் நீளமானது. அவருடைய கதை கல்வாரியில் கூட முடிவதில்லை, அதையும் தாண்டி செல்ல வேண்டிய கதை. ஆக அவருடைய கண்கள் தொலைதூரத்தில் இருந்த மலை நோக்கின. உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனால் தூக்கி எழுப்பப்பட்டு இயேசு எழுந்தார், நடந்தார். சிலுவை அருளப்பட்ட ஜானத்தன் கிராஸ் என்பவர் 2 இரவுகள் பற்றி பேசுவார். ஒன்று உணர்வுகளினுடைய இரவு, நைட் ஆஃப் த சென்சஸ். இரண்டாவது ஆன்மாவினுடைய இரவு, நைட் ஆஃப் த சோல். 3வது முறை இயேசு கீழே விழுந்த பொழுது ஆன்மாவினுடைய இரவிலே சிக்கி தவித்த அதனுடைய விளைவுகள் தான் அது. ஆன்மாவினுடைய இரவில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அன்பான சகோதரரை சகோதரி, உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுதல், உருவாக்கப்பட்டு சீர்படுத்தப்படுதல், புடமிடப்படுதல், புதிதாக்குதல். ஆன்ம சோர்வால் இயேசு கீழே விழுந்தார். ஆனால் ஆண்டவரால் கைவிடப்படாத நிலை என்பது அவருக்கு பிறகு வந்தது. இறைவனால் மனத்தினுடைய ஆழத்திலே ஆறுதல் தரப்பட்டு இயேசு எழுந்தார், நடந்தார். இயேசுவின் ஆடைகள் உருவெடுக்கப்படுகின்றன. இயேசு ஆடை இழந்தார். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 35 சொல்கிறது, அவரது ஆடைகளை தங்களுக்குள் சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டனர். அவருடைய ஆடை தலைமை குருவின் ஆடை போல் தலை முதல் கால் வரை ஒரே நூலால் நெய்யப்பட்டிருந்தது. தையல் இல்லாத உடை அவருடைய உடை. வரலாற்று அறிஞர் ஜோசப் இதை உறுதி செய்கிறார். சரி, இயேசு ஆடை இழந்தார், நிர்வாணமானார் என்ற பொருள் என்ன? ஆடை இழந்த ஆதி பெற்றோர் நமது நினைவுக்கு வருகின்றனர்.
ஆனால் அதையெல்லாம் விட இயேசு இழந்தார் என்ற செய்தி பெரிய. இயேசு இழந்தார் என்பதற்கு வெறுமையாக்கி கொண்டார் என்ற பொருளும் உண்டு, போக அனுமதித்தார் என்ற பொருள் உண்டு. தன்னையே வெறுமையாக்கி தன்னுடைய வாழ்வை பிறருக்காக திறந்து வைத்தார் என்று ஆரம்பம் முதலே இயேசுவினுடைய வாழ்வு அப்படித்தான் இருந்தது. கெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பான சகோதரரை சகோதரியை. வெறுமையாக்குதல். கடவுள் தன்மை உடங்கியவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை விடாது பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டார். ஒரு சாதாரண ஆடை போவதற்கு அவர் மறுப்பு சொல்ல போவதில்லை. அவருடைய மாண்பு என்பது ஆடை இல்லாத நிலையில் அல்ல. அவர் இறைவனது மகன், யாரும் அவரை அவமானப்படுத்த முடியாது. ஆனால் வெறுமையாக்கியே பழகிய அவர் ஆடை இழப்பதை பெரிதாக நினைக்கிறவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறோம் அன்பான சகோதரரை சகோதரிகளே. ஒரு சில மனிதர்கள் உண்டு, எதையுமே இழக்க விரும்பாத மனிதர்கள், மூடிய கைகளோடு இருக்கின்ற மனிதர்கள். ஆத்துமம் என்பது ஒரு அழகிய பறவை, அது பறந்துட வேண்டும் என்று ஒரு பாடல் ஒன்று உண்டு. எந்த ஒரு ஆத்துமம் என்னும் பறவை மனத்திலே வெறுமையாக்குதல் என்பது இல்லையோ அந்த பறவை பறந்துட முடியாது. அது தரையிலே கட்டப்பட்ட பறவை. நம்மோட சகோதரரை சகோதரியரை ஒன்று கேட்க விரும்புகிறேன். சரி, பரவாயில்லை என்று சொல்லுவதற்கு யாருடைய மனத்திலே அன்பு உண்டு? அதாவது யாருக்கு மிக சுலபமாக சோக்கே என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் பரவாயில்லை, இருந்து விட்டு போகட்டும், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், வெல், குட், டசன்ட் மேட்டர் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் இழப்பதற்கு பயன்படாத மனிதர்கள். நம்மோட சகோதரரை சகோதரி இயேசு சொன்னார், யாராவது உன்னை வலக்கணத்தில் இறந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் காட்டு. தன்னையே வெறுமையாக்கிய பழகிய மனிதர்கள் மட்டுமே மறுபடியும் காயப்பட தங்களை அனுமதிப்பார்கள். யாராவது வழக்காடியுடைய உள்ளாடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவனுக்கு மேலாடையை கொடுத்து விடு. தொடர்ந்து இழக்க பழகிய மனிதர்கள் மட்டுமே இருப்பதையெல்லாம் எடுத்துக்கொள் 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 என்று சொல்ல முடியும். ரோட்ல போறவன் வரவேண்டியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள் என்று சொல்வது கிடையாது. 4 சுவர்களுக்குள் நெருங்கிய உறவுகளுக்குள் இருக்கின்ற உறவுகளிடம் மனிதர்களிடம் சொல்கிறோம் எடுத்துக்கொள். அதற்கு கூட அன்பான சகோதரரை சகோதரியே கெனோசிஸ் என்பது வேண்டும். இழத்தல் என்ற புண்ணியம் வேண்டும். மறு கண்ணம் காட்ட நம்முடைய வாழ்விலேயே வெறுமையாக்குதல் என்பது மிக மிக முக்கியம். திரும்ப திரும்ப காயப்பட நம்மையே அனுமதித்தல் என்பதற்கு இயேசு போல் வெறுமையாக்குகின்ற மனது வேண்டும். நம்முடைய வாழ்வில் நம்மிடமிருந்து தொடர்ந்து திருடிக் கொண்டிருப்பவர்கள் பலர் உண்டு. பொருட்கள் அல்ல, மாறாக நம்முடைய நற்பெயர் திருடுகின்றவர்கள், நம்முடைய நிம்மதி திருடுகின்றவர்கள், நம்முடைய வாய்ப்புகளை திருடுகின்றவர்கள், நம்முடைய தூக்கத்தை திருடுகின்றவர்கள், நம்முடைய மன நிம்மதியை திருடுகின்றவர்கள். அன்பான சகோதரரை சகோதரி நம்மிடமிருந்து திருடுகிறார்கள் என்பதற்காக அவர்களை விரட்டிவிட முடியுமா? முடியாது. ஆக ஒரு குடும்பத்திலே தொடர்ந்து பிரமாணிக்கங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசுவினுடைய அந்த வெறுமையாக்குதல் இடத்தல் என்பது நம்முடைய மனத்திலே வந்து சேர வேண்டும். அன்பான சகோதரரை சகோதரி இயேசுவை சிலுவையில் ஆணிகள் கொண்டு அறைகின்றனர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள், அல்லது இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவின் கரங்களில் இரும்பு ஆணிகள். கரங்களிலே மலர் பெறலாம், மனது மகிழும். கரங்களிலே பணம் பெறலாம், வாழ்வு சுலபமாகும்.
நம் கரங்களிலே பிறர் கரம் இருக்கலாம், நட்பு உண்டு. கரங்களிலே கூர்மையான இரும்பு ஆணிகள் வாங்கினால் மனது தாங்குமா? உடல் வலி என்பதை இயேசு உணர்ந்தார். உடல் வலி நம்முடைய சிந்தனையினுடைய மையம் என்ற மோன சகோதரரை சகோதரிகள். நமது இல்லங்களிலே உடல் வலி உள்ள மனிதர்கள், தங்களுடைய வலிகளை பற்றி பேசாத மனிதர்களை முகத்தை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? அல்லது உடல் வலி உள்ள மனிதர்கள் உங்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? உடல் வலி என்பது தாங்க முடியாத ஒன்று. சாதாரண உடல் வலிகளையே தாங்காத மனிதர்கள் ஒரு சிலர் உண்டு. இயேசுவோ வாய் தரவாத ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி போல் மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட வலியை சுமந்தார். தூரின் நகரிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த இயேசுவினுடைய முகம் பதித்த அந்த துணி இயேசுப்பட்ட பாடுகளை மிக தெளிவாகவே விளக்குகிறது. இயேசு சாதாரணமாக இறக்கவில்லை, மிக கடுமையாக துன்புற்று இறந்தார். வலி மறக்க உடலை மறத்து போக செய்யும் கசப்பான காடியை அவருக்கு வழக்கம் போல் கொடுத்தனர். ஒவ்வொரு இறக்கப் போகின்ற கைதிக்கும் கொடுக்கின்ற ஒன்று. ஆனால் இயேசு அதை ஏற்க மறுத்தார். உடல் மறத்து போகாத நிலையில் வலியில் துடிக்க துடிக்க இயேசு இறந்தார். இயேசு அனுபவித்த அந்த உடல் வலி நம்முடைய மனத்திலே ஒரு சில தெளிவான சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும். நம்முடைய உடல் வலிகளை தாங்கிட தொடர்ந்து இருக்கின்ற நாள் முழுவதும் இருக்கிற 24/7 தாங்கிட இறைவன் வலிமை தர வேண்டும் என்று செய்திட வேண்டும். அதே போல் வாய் தரவாமல் உடல் வலியை பொறுத்துக் கொள்கின்ற நம்முடைய உறவுகளினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய வலி பார்க்க அவர்களுடைய மனத்திலே கண்கள் வேண்டும் என்பான சகோதரரை சகோதரியே. வலி என்றவுடனே ஓடி மறைகின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகில் கடுமையான சூழ்நிலைகள் உருவானவுடன் அதை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று தலைகீழாக நிற்கின்ற மனிதர்கள், கடும் முயற்சி செய்யும் மனிதர்கள் இருக்கும் இந்த உலகில் நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் வருகின்ற உடல் வலிகளை அல்லது மனத்தினுடைய வலிகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? நமக்கு வலி தருகின்ற மனிதர்களும் உண்டு. நாம நம்முடைய வாழ்விலே வலிகளை தேடிக்கொண்டால் அது சரி. ஆனால் நம்முடைய வாழ்விலே வேறொரு இடத்திலிருந்து வலி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை நாம் எப்படி மனத்திலே ஏற்றுக்கொள்கிறோம்? அவர்களை எப்படி அன்பு செய்கிறோம் அல்லது அவர்களை எப்படி வெறுக்கிறோம்? இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகிற்கு இந்த இயேசு பாடுபட்ட இந்த நிலை ஒரு செய்தி ஒன்று சொல்லுகிறது. இந்த உலகம் சுகம் தேடி அடைகின்ற உலகம். சுகம் மட்டும் வாழ்வு அல்ல என்று தெளிவு வருகிற பொழுது நாம் முதுமை அடைந்து விடுகிறோம். வாழ்வில் வசந்தத்தில் வாழ்கின்றவர்கள் சுகம் தேடியே அடைகின்ற மனிதர்கள். உலகிலே சுகத்திற்கும் பரவசத்திற்கும் ஒரு இடம் என்ற ஒன்று உண்டு. எல்லாவற்றுக்குமே ஒரு அளவு என்ற ஒன்று உண்டு. வாழ்வு வெறும் சுகம் மட்டுமல்ல, வாழ்வில் வலிகளும் உண்டு. சிலுவை புரிதல் என்பது ஏற்கனவே சொன்னோம். சிலுவை புரிதல் என்பது வலிகளை வாழ்விலை ஏற்றுக்கொள்ள மனத்திலே வலிமை என்பது ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்த சகோதரரை சகோதரிகளை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றல்ல நாளை என்றாவது ஒரு நாள் நம் அனைவருடைய வாழ்விலே கடினமான சிலுவைகள் வரும். அது வருவதற்கு முன்பாகவே, அது நமது கண்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே அதை கட்டி அரவணைக்க நாம் தயாராக வேண்டும் என்பான சகோதரரை சகோதரி. Yeah.
12வது நிலை. இயேசு சிலுவையில் உயிர் பிறக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். இயேசு சிலுவையில் இறந்தார். அருளப்ப நற்செய்தி அதிகாரம் 19 சொல்கிறது, பிலாத்து அறிக்கை ஒன்று எழுதி சிலுவையில் பொருத்தச் செய்தார். நாசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர் பலர் அந்த அறிக்கையை படித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கமாகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தவர்கள் எல்லாம் உலகெல்லாம் சென்றனர். எபிரேயம் யூதர்களுடைய மொழி, லத்தீன் ரோமையர்களுடைய மொழி, கிரேக்கம் படித்தவர்களுடைய மொழி. படித்தவன் பாமரன் எல்லாம் சிலுவையை பார்த்தான். அதிலே இறந்து கிடக்கின்ற அந்த உடல்தான் உலகத்தினுடைய அரசன் என உணர்ந்தான். உலகெங்கும் சென்றான், பறைசாற்றினான். யூதரின் அரசன் என்ற செய்தி அன்பான சகோதரரை சகோதரிகளை யூதர்களுக்கு மட்டுமல்ல உலகிற்கே ஆன செய்தியாக மாறியது பிலாத்தினுடைய செயல். பிலாத்து நல்ல மனிதன் அல்ல, நல்ல நீதிபதியும் அல்ல. அவன் அநீதி அரசன். தன் நிலை மறந்து சுய புத்தியும் இன்றி பிறர் அறிவுரையையும் கேட்காமல் தன்னுடைய பதவி சம்பந்தப்பட்ட காரணங்களை மட்டுமே மனத்தில் வைத்து இயேசுவை கொல்ல அனுமதித்தவர் அவர். இயேசுவினுடைய மரணம் அவனுடைய தலையில் சீக்கிரமே விழும். ஆனால் அவன் இயேசுவை யூதர்களினுடைய அரசன் என்று பிரகடனப்படுத்தி அதை வெவ்வேறு மொழிகளில் எழுதியதால் அவன் ஒரு இறைவாக்கினராகவே மாறிப்போனான். இறைவன் அவனுக்கு செய்த அந்த கருணை என்பது நம்மளோட சகோதரரை சகோதரியரை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 சொல்கிறது, இதோ ஆலயத்தினுடைய திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக பிரிந்தது. நாளெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் கடவுளே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று உறக்க கூவினார். மீண்டும் மீண்டும் உறக்க கூவி ஆவி துறந்தார். இயேசு இறந்தார் என்ற செய்தி நம்முடைய மனத்திலே ஒரு மேக சூழ்நிலையை உருவாக்குகிறது. அன்பான சகோதரர்கள், சோக மேகங்கள் நம்முடைய மனத்தை சூழ்கின்றன. இயேசுவினுடைய இறப்பை பற்றி நாம் சிந்திக்கிறோம். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மனத்திலே என்னுடைய வாழ்விலே நெருங்கி இருந்தவர்களுடைய சிலருடைய இறப்பு கடைசி தருணங்கள் நினைவுக்கு வருகிறது. நான் அங்கு இல்லாத சூழ்நிலை, அவர்களுடைய வலிகள் நான் பார்க்க விரும்பாமல் தொலைதூரத்தில் இருக்கிறது. அன்பான சகோதரரை சகோதரியே, உங்களுடைய இல்லத்திலே இறந்தவர்களுடைய நினைவு இந்த நேரத்தில் அவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், வயதானவர்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளே இறந்திருக்கலாம். அவர்களுடைய அந்த பாடுகள் என்பது இறப்பதற்கு முன்பு அவர்கள் பட்ட பாடு என்பது இயேசுவினுடைய பாடுகள். அன்பான சகோதரரை சகோதரியரே, அவர்களுடைய இறப்பு இயேசுவினுடைய இறப்பு.
கொடுத்தார் ஆவியின் கொடி கொடுத்தார் உம்மை நினைத்தே பொருளிட்டே என்னை உமக்கே கொடுத்து விட்டே உம்மை நினைத்தே பொருளிட்டே என்னை உமக்கே கொடுத்து விட்டே உமக்கே என்னை கொடுத்து விட்டே உமக்கே என்னை கொடுத்து விட்டே தெய்வத்துமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா உம்மை நினைத்தே பொருளிட்டே என்னை உமக்கே கொடுத்து விட்டே உம்மை நினைத்தே பொருளிட்டே என்னை உமக்கே கொடுத்து விட்டே உமக்கே என்னை கொடுத்து விட்டே உமக்கே என்னை கொடுத்து விட்டே தெய்வத்துமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா இவைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா என்னை மட்டும் பார்க்கிறதா தெய்வத்துமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா விசுவாசிகள் அனைவரும்
13வது நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் தாய் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். தாய்மறி மடியில் இறந்த இயேசுவினுடைய உடல். மௌன சகோதரரே, சகோதரியே, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைகள் இறப்பது என்பது மனது தாங்காத ஒன்று. ஆகவேதான் கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்தில் சொல்லுவார், தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ, சாட்டையாடி வேட்டையாடி சாவதென்றால் தாங்குமோ, வாயிருந்தும் தேவ அன்னை மௌனமாக நின்றனர், வாழ்வு தாழ்வை தெய்வம் பார்க்கும் என்பதை அறிந்தனர். வாயிருந்தும் மௌனமாக நின்ற மரியாள் மனத்திலே இருந்த ஒன்று மிகப்பெரிய. ஆண்டவர் அவளை நம்பி அருள் நிறைந்த அவளிடம் தன்னுடைய மகனை ஒப்படைத்தார். மரியாள் தன்னுடைய செயலை நிறைவாக நிறைவேற்றிவிட்டார். மாட்டுக் கொடுவிலே கையிலே ஏந்திய அதே மகன் இப்பொழுது தன்னுடைய பணிவாழ்வுடைய முடிவில் இறந்த நிலையில் அவருடைய மொழி. ஆண்டவரை நம்பிய தாய்மறி மரியாள். நம்முடைய திருத்தந்தை, பழைய திருத்தந்தை புனித 2வது ஜான் பால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செபத்தை ஒரே ஒரு நிகழ்வை மட்டுமே மனத்திலே வைத்து செபத்தை ஆரம்பிப்பார். சிலுவை அடியில் மரியாள். அந்த நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப தனது மனத்திலே கொண்டு வந்து மரியாள் இருப்பதை மீண்டும் மீண்டும் கற்பனையாக பார்ப்பார். கண்கள் இறைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கின்ற மகனை மரியாள் எப்படி நின்று கொண்டு பார்த்தாள் என்பதுதான் அவருடைய சிந்தனையினுடைய மையம். மரிய மகனேனால் கீழே தரையிலே வீழ்ந்து கிடக்கிறார், சோகம் தாங்காமல். புனித அருளப்பர் ஆண்டவரை பார்க்க முடியாத நிலையில் தலை கவிழ்ந்த நிலையில் இருக்கிறார். ஆனால் மரியாள் இமைக்காத விழிகளோடு இறக்கின்ற மகனை பார்த்துக் கொண்டே இருந்தார். நின்ற மரியாள் என்ற செய்தி மட்டுமே வயதான காலத்தில் உடல் சோர்ந்த நிலையில் தன்னுடைய பணிகளை செய்ய உதவியது என்று அவர் எழுதுவார். அன்பான சகோதரரை, சகோதரியே, அன்றைய நாள் நிறைவு பெறுவதற்கு மரியாளுடைய மனத்திலே இருந்த அந்த வலிமை, அந்த உரம் அவருக்கு தேவையாக இருந்தது. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்க வேண்டிய மன உரம் அது. போன சகோதரரை, சகோதரியே, இறைவன் உங்களை நம்பி உங்களது குழந்தைகளை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இறுதி வரை பார்ப்பது என்பது உங்களுடைய கடமை. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது.
கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்றுதான் அன்றைய உலகே நினைத்தது. சூசை உடலை எடுத்து தூய கோடி துணியில் சுற்றி தமக்கென பாறையிலே குறைந்திருந்த ஒரு புது கல்லறையிலே வைத்தார். ஒரு பெரிய கல்லை புரட்டி கல்லறை வாயில் வைத்துவிட்டு போனார். எல்லாம் முடிந்தது. அன்பான சகோதரரை சகோதரியரே, தலைமை குருக்கள் முதல் சாதாரண குடிமகன் வரை எல்லோரும் அப்படித்தான் நினைத்தார்கள். The story is over. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி ஒன்று உண்டு. இறைவன் இருக்கின்றவரை எந்த ஒரு கதையும் முடிவதில்லை. கதை முடிந்தது என உலகமே உறக்க உறக்க கூவினாலும் ஆண்டவர் நினைக்கின்றவரை, அவர் கட்டளையிடுகின்றவரை யாருடைய கதையும் முடிவதில்லை. நம்முடைய கதைகளினுடைய ஆசிரியர் அன்பான சகோதரரை சகோதரியே உலக அல்ல, இறைவனே நமது வாழ்வினுடைய கதையினுடைய காரணகர்த்தா, அவரே ஆசிரியர். இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் எல்லாம் முடிந்தது, பிரச்சனை தீர்ந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் கல்லறை மீண்டும் உடையும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆண்டவர் உயிர்ப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மறுபடி எல்லாம் துவக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. கருமத்தில் வாழ்வதை சூதுகவும், ஆனால் கருமம் ஒரு நாள் வெல்லும். கருமம் வெல்லுகிறதோ இல்லையோ அன்பான சகோதரரை சகோதரியரே, இறைவன் நிச்சயம் வெல்வார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. வாழுகின்ற பொழுது இயற்கை விதிகளை துச்சமாக மதித்தவர் அவர். பேய்களோடு மறையவும், பார் என்றவுடனே குருடன் கண்டறந்து பார்க்கவும், நட என்றவுடனே உடம்பு எழுந்து நடக்கவும் காரணமான வார்த்தைகள் அவரிடம் இருந்தன. தன்னுடைய மகனை அவர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். காரினுள் மறையும், கதிரவன் மீண்டும் தோன்றுவான். அன்பான சகோதரரை சகோதரியரே, நம்முடைய வாழ்விலே எது நடந்தாலும் சரி, முடிந்தது என்று மட்டும் நினைக்காதீர்கள். இறைவன் நம்முடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டவரை எதுவும் முடிவது கிடையாது. அதைத்தான் ஏற்கனவே சொன்னோம். மனது வலிக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, மனது இனிக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, இறைவன் இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ஆக ஒரு அறிஞர் ஒன்று சொல்லுவார், வாழ்வில் எது நடந்தாலும் சரி, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, விண்ணகத்தை நோக்கி பார்க்க, தனியாக எந்தவித ஆதரவோ அல்லது சப்போர்ட்டோ இல்லாமல் ஆண்டவருடைய துணை மட்டுமே நாடி நம்முடைய சொந்த கதைகளோடு ஆண்டவருடைய திருத்தலத்தில் இருக்கிறது. Standing alone with our subjective stories, alone, undefended, without masks, to make that leap of faith, act of faith, to embrace our freedom. அதுதான் தமிழில் சொல்ல பார்க்க வரல. ஆண்டவர் திருமுன் தனியாக நிற்கிறார். நம்முடைய சொந்த கதைகளை அவருக்கு தெரியாத கதை அல்ல, சொந்த கதைகளோடு நிற்கிறார். இறைவன் நமது கதைகளை மாற்றுவார். அன்பான சகோதரரை சகோதரியரே, இந்த சிலுவை பாதையின் முடிவில் நமது மனங்களுக்கு கரப்படுகின்ற செய்தி உண்டு. இறைவன் நமது ஆயன், நம்முடைய கதைகளினுடைய ஆசிரியர் அவர்தான். நம்முடைய கதைகள் எப்படித்தான் மாறினாலும் சரி, கதைகள் முடிய வேண்டும் என்றால் ஆண்டவர் சரி என்று சொன்னால் மட்டுமே கதைகள் முடியும். இறைவன் நமது கதைகளை மாற்றுவார். அன்பான சகோதரரே சகோதரியே, அன்பான சகோதரரே சகோதரியரே, திருச்சிலுவை ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பாக கண்களை மூடுவோம். சங்கீதம் 23 நம்முடைய மனத்தினுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக சொல்லுவோம். அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் நமது வாழ்விலை பரிசாகட்டும். என் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாறச் செய்கிறார், நீர் அருவிக்கு என்னை அழைத்துச் செல்கிறார், எனக்கு புத்துயிர் ஊட்டுகிறார், தன் திருப்பெயரின் பொருட்டு என்னை தன் நேரிய வழியில் செலுத்துகிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் அஞ்சேன், காரணம் இறைவா நீர் என்னோடு, உமது கோலும் கைத்தடியும் எனக்கு ஆறுதலாக உள்ளது.
என் எதிர்கள் காண இறைவா நீர் எனக்கு விருந்தொன்று தயாரித்து என் தலைக்கு எண்ணெய் பூசினீர், என் கிண்ணம் நிரம்பி வடிகிறது. கருணையும் அருளும் என்னை தொடரும், வாழ்நாள் எல்லாம் தொடரும். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் குடியிருப்பேன், ஊடி ஊடி காலமும் குடியிருப்பேன். அன்பான சகோதரரை சகோதரியே, இந்த கடைசி வரிகள் இறைவனது கரத்திலிருந்து நமக்கு பரிசாகட்டும். ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் தொடர்ந்து குடியிருக்க முடியாது, நமது இல்லங்களுக்கு நாம் சென்றிட வேண்டும். ஆனால் சங்கீதாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், கருணையும் அருளும் என்னை தொடரும், வாழ்நாள் எல்லாம் தொடரும். மறுபடியும் இதே விழாவிற்கு மீண்டும் ஆலயத்திற்கு வருவேன் அடுத்த ஆண்டு. அதுவரை கருணையும் அருளும். நீங்கள் மறுபடியும் மற்றொரு பெரிய வெள்ளிக்கிழமை விழாவிற்கு செலத்திற்கு வருவீர்கள். அதுவரை கருணையும் அருளும் உங்களை தொடரும், வாழ்நாள் எல்லாம் உங்களை தொடரும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, இன்று மாலை 5:30 மணிக்கு நம்முடைய தமிழில் ஆண்டவருடைய பாடல்களின் சடங்குகள் ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, தயவுசெய்து கோயில் வட்டாரத்திற்குள் எதுவும் தின்பண்டங்களை பரிமாறாதீர்கள். ஏனென்றால் நமக்கு காவல்துறைகள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள், இத்தகைய கூட்டமே இருக்கக்கூடாது என்று. இருந்தாலும் நாம் கடவுள் பக்தியோடு சேர்ந்தோம். தயவுசெய்து வீடுகளுக்கு சென்று உங்கள் உணவுகளை உண்டு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்று நமக்கு திருவடி இந்த சிலுவை பாதை சடங்கை நடத்தி கொடுத்தவர் ஃபாதர் இக்னேஷியஸ் குமார். இவர் ரட்சக சபையை சேர்ந்தவர். இவர் கோட்டகிரியில் பணியாற்றுகின்றார். குருக்களாகவும் மாணவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் பிலாசபி. ஆகையால் இன்று பெங்களூரில் இருந்ததால் நமக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமையின் சிறைப்பாதை நடத்தி கொடுத்ததற்கு உங்கள் அனைவர் சார்பிலும் இங்கு இருக்கும் குருக்களின் சார்பிலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை